ஹாய். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னா அதோட நேம்ல இருக்கு வந்து சரி, அதாவது நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த ஸ்டாக்கை வந்து கம்மி ரேட்ல வாங்கி அந்த ஸ்டாக் வந்து எப்போ சரி அந்த ஸ்டாக் வந்து பட் எப்போ ஏறுதோ நீங்க அப்போ வந்து சேல்ஸ் பண்றீங்க. அதுதான் ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோட டைமிங் எப்படி இருக்குன்னா, பொதுவாக அது டைம் வந்து பட் பட் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை ஓரளவுக்கு கரெக்டாக கம்மியாக இருக்கலாம். மினிமம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டேஸ்லேருந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுதான் சரி, இதுதான் கரெக்டாக மினிமம் டைம். மேக்ஸிமம் டைம் சரி இதுக்கு பட் எப்படி இருக்கணும்னா, சரி ஒரு ஸ்டாக் வாங்குவாங்க, அது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து எப்போ மேலே ஏறுதோ அப்போ சேல்ஸ் பண்ணி மொத்தமாக அவங்களோட ப்ராஃபிட்டை எடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. சரி, இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பட் இன்ட்ரா டேட்டிங் சொல்லுவாங்க. பட் கரெக்டாக இன்ட்ரா டேட் வந்து ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் அப்படி இல்லை. நீங்கள் இன்னைக்கு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு 5 நாள்லையோ இல்லைனா 2 வாரத்துலையோ இல்லை 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கூட கழிச்சு உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் வருதோ, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, சரி முதல்ல ஒரு ஸ்டாக்கை வந்து அவங்க வந்து அனலைசிஸ் பண்ணி தேர்ந்தெடுத்துப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக இந்த ஸ்டாக்ல தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறேன்ட்டு. ஒருத்தருங்க ஒரே ஒரு ஸ்டாக் எடுப்பாங்க, ஒருத்தருங்கன்னா ஒரு 3 ஸ்டாக்கு இல்லைன்னா கரெக்டாக 4 ஸ்டாக்கு அதை வந்து அனலைசிஸ் பண்ணி அவங்க கரெக்டாக வச்சுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அதோட டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து பார்ப்பாங்க. முக்கியமாக நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறீங்கனாலும் இல்லைனா இன்ட்ராடேட் பண்ண போறீங்கனாலும் உங்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில் வந்து அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். அதில் வந்து சார்ட்டு, பேட்டர்ன், இண்டிகேட்டர் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டாக் எப்போ இப்போ அப்புள் இருக்கோ, சரி அந்த ஸ்டாக்கு இப்போ வந்து டவுனில் எப்போ இருக்கோ அப்போ அந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. அந்த ஸ்டாக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பிறகு உங்களுக்குன்ட்டு ஒரு டார்கெட் இருக்கும், இல்லைனா அவங்களுக்குன்ட்டு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே விற்றாலும் விற்றுருவாங்க. ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து சரி எதிர்பார்ப்பாங்க. அந்த ப்ராஃபிட் வந்தோன்னா அவங்க சேல்ஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி வெளியே வந்துருவாங்க. இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கு, சரி நான் எந்த ஸ்டாக் நேமோ இங்கே வந்து சொல்ல விரும்பல. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ₹500 போகுது. சரி சார்ட் அனலைசஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த ஸ்டாக் வந்து லோவில் இருக்குன்ட்டு அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ₹500 வாங்கிடுறாங்க. ஒரு 10 ஷேர் இல்லைன்னா ஒரு 10 ஷேர் அவங்க வந்து வாங்கிடுறாங்க. அந்த ஷேர் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு ₹550 போகும்போது அந்த ஸ்டாக்கை வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் வந்து. எக்ஸாம்பிளுக்கு கோசம் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து அவங்க வந்து லாங் டைம்ல கூட வச்சு அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணலாம். இல்லை வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வந்து ஸ்விங் ட்ரேட்ல அட்வான்டேஜ்னா நீங்க வந்து பார்ட் டைமா இந்த ட்ரேடிங்கை பண்ணலாம். சரி, ஏன் வந்து நான் வந்து பார்ட் டைமா சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க இன்ட்ரா ட்ரேடிங் வந்து நீங்க பண்ணணும்னா ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து சிஸ்டம் முன்னாடியே தான் இருக்கணும். அதோட சாட்டை வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும். அது வந்து செகண்டுக்கு செகண்ட் மாறும். அதை நீங்க வந்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டே இருக்கணும். அதை நீங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லைனா உங்களோட பர்சனல் ஒர்க்கோ அவ்வளோ நீங்க பார்க்க முடியாது. ஆனா ஸ்விங் ட்ரேடிங் அப்படி இல்லை. அது வந்து பார்ட் டைமா இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டு லோவா இருக்கும் போது தெரியுது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் இப்போ கம்மியா இருக்கு, இப்போ வாங்கிட்டு அதோட அவங்க 3 நாள் 5 நாள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு உங்களுக்கு அதிகமாக டைம் வந்து தேவைப்படாது. பட் அதேமாரி இதில் ரிஸ்க் வந்து கம்மின்னு சொல்லலாம். ஆனால் ரிஸ்கே இல்லைன்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் கூட உங்களுக்கு லாஸ் வர அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக இன்ட்ராடே கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்விங் ட்ரேடில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப கம்மி உங்களுக்கு. இன்ட்ராடே கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்ல உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி, அதேமாரி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஐயோ இன்னைக்கு வந்து லாஸ் ஆகிடுமே. ஏன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வாங்கிட்டு அந்த ஒரு நாளுக்குள்ளே வித்துடணும். உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ அந்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் அந்த இதுவை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தமாரி எந்த வித கட்டாயம் இல்லை. ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க் இருக்கா,
லாஸ்டா வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதுல வந்து ரிஸ்க் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் குறைக்க நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரை இப்போ ஒரு ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் இல்லைன்னா 2 ஸ்டாக் அது வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாரி அவங்க ஸ்டாக்கை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஸ்டாக்கு வந்து அந்த டவுன்ல இருந்து இன்னும் டவுன்ல போற கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ டவுன்ல இருந்து இன்னும் டவுன்ல போகும்போது நீங்க போட்ட வர உங்களுக்கு வந்து வர சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அதை நீங்க வந்து தடுக்கணும்னா நீங்க வந்து கரெக்டா ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணும்போது நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க போட்டுட்டு தான் எந்த விதமான ட்ரேடிங்கும் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்னா என்னன்னா, ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இதுக்கு கீழே போனோம்னா உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக் வந்து சேல்ஸ் ஆயிடும், அந்த பணம் உங்களுக்கு வந்துடும். அதுதான் ஸ்டாப் லாஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல உங்களுக்கு ரொம்ப பேஷண்ட் வேணும், ரொம்ப வந்து ரொம்ப வந்து கரெக்டா பொறுமை வேணும். ஏன்னா ஒரு சில பேர் நினைச்சிருப்பாங்க நம்ம இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறோம், ஒரு 4 நாள் 5 நாள்ல ஒரு 60 ரூபாய் 700 ரூபாய் லாபம் வந்துடும் அப்படி கரெக்டா திங்க் பண்ணி அந்த ஸ்டாக் வாங்குவாங்க. ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால அந்த ஸ்டாக்கு ரேட்டு ஏற 4 நாளும் ஆகலாம், 1 மாசமும் ஆகலாம், 6 மாசமும் ஆகலாம். பட் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பேஷண்ட் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இதுதான் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அதுக்கு உண்டான பேசிக் இன்ஃபர்மேஷனா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.